Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ குவாட்ரிலேட்டரல் ஒன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ABCD அப்படிங்கற ஒரு குவாட்ரிலேட்டரல். சோ இப்போ டயகனல் AC நான் வரைஞ்சிட்டேன். சோ இப்போ நம்மளால இந்த குவாட்ரிலேட்டரலை நம்மளால ரெண்டு ட்ரையாங்கிளா பார்க்க முடியும். அதாவது ADC அப்படிங்கற இந்த ட்ரையாங்கிள் ஒன்னு. அதே மாதிரி ABC இந்த ட்ரையாங்கிள். அதாவது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டயகனலை with respect to. So இப்போ இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியாங்கிறது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை சம் பண்ணா கிடைக்கும். So இந்த ஏரியா ரெண்டையும் கம்பைன் பண்ணா நமக்கு டோட்டலா இந்த ஏரியா கிடைச்சிரும். So area of the quadrilateral ABCD which is equal to area of triangle ABC plus area of triangle ADC. So நான் இப்படி anti-clockwise directionல எழுதி வச்சிட்டேன். ABCD அப்படிங்கற மாதிரி எழுதி வச்சிட்டேன். So இதா quadrilateral. BADA கனெக்ட் பண்ணியாச்சு. So நம்ம அதுல வரைஞ்ச மாதிரி அப்படியே வரைஞ்சிட்டோம். So இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். So ABD அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், BCD அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். So இப்போ இந்த குவாட்ரிலேட்டரல் ABCD இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்னவா இருக்கும்னா இந்த ABCD இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் BCD இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் ஆட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா கிடைச்சிரும். ஸோ இங்கே தான் எழுதியிருக்கேன் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ABCD which is equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD plus ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCDன்னு எழுதியிருக்கோம். So area of triangle formula ABC. A வந்து x1 y1, B ங்கிறது x2 y2, C ங்கிறது x1 x3 y3 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு. So அப்படி இருந்தேன்னா ஃபார்முலா வந்து இது half of x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus of x2 y1 x3 y2 x1 y3 அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது 1 2 2 3 3 1 அப்படினா அந்த ரொட்டேஷன் மைனஸ் ஆஃப் அப்புறம் 2 1 3 2 அப்புறம் 1 3 அப்படினு சொல்லி ரொட்டேஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கறேன்னா 1 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 2 க்கு அப்புறம் 3 அப்புறம் 2 3 அதுக்கு அப்புறம் 3 க்கு அப்புறம் அதே ரொட்டேஷன் வரனால 1. இப்போ இந்த இத அப்படி மாத்தி எழுதணும்னா இங்க கிடைச்சிரும் x2 y1 x3 y2 x1 y3 அப்படிங்கிறது. So இப்போ ட்ரையாங்கிள் வந்து ABD பார்ப்போம். அப்ப அந்த C ஐ விட்டுருவோம். So C ஐ விட்டுட்டா நமக்கு ABD இந்த மூணு இருக்கு. So இப்போ x1 y2 அதே மாதிரி 1 2 எழுதியாச்சு. அப்புறம் 3 இல்ல 3 க்கு பதிலா 4 அந்த பாயிண்ட் இருக்கு. அப்ப x2 y4 அதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் இருக்குன்னா 4 1 எழுதணும். அப்போ 4 4 1 எழுதியாச்சு. So minus of இந்த இத மட்டும் மாத்தி எழுதணும். x2 y1 x4 y2 அதே மாதிரி x1 y4 அப்படிங்கிறது. So அடுத்து இந்த மூணு பாயிண்ட் அப்படிதானே. So BCD இந்த மூணு பாயிண்ட். So 2 3 ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் 3 4 வரும், அப்புறம் 4 2 வரும். So இந்த எழுதிட்டோம். So இந்த இத அப்படியே மாத்தி எழுதுறோம். So x3 2 x க்கு 3 y க்கு 2 அப்படி மாத்தி எழுதியாச்சு. அப்படி எழுதிட்டாரு. So y க்கு இங்க 4 இருக்கு. அப்ப இங்க y க்கு 3, இங்க x க்கு 3 இருக்கறனால இங்க 4 அப்படி மாத்தி எழுதியாச்சு. So இங்க 4 2 இருக்கு. அப்ப இங்க 2 4 வரணும். So இப்போ இந்த half வந்து ரெண்டுலயுமே காமனா இருக்கு எழுதியாச்சு. இங்க x2 y4 இங்கேயும் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு. அப்ப இங்க மைனஸ் x2 y4. அப்ப இந்த ரெண்டும் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்க x4 y2ங்கிறது இங்க கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் x4 y2 இங்க மைனஸ் இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் இங்க வந்து பிளஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் x1 y2 இருக்கு, x4 y1 x2 y3 இருக்கு, இங்க x3 y4 இருக்கு. சோ அத மட்டும் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிட்டோம். சோ அடுத்து நெகட்டிவ்லயும் பாருங்க இங்க 4 இது இருக்கு. சோ x2 y1 அதே மாதிரி x3 y2 இருக்கு, அதே மாதிரி x1 y4 x4 y3 இருக்கு. சோ இது எழுதியாச்சு. சோ இப்போ வந்து நம்ம காமனா எடுக்க முடிஞ்சதெல்லாம் எடுத்து எழுத போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் பாருங்க. சோ இது ரெண்டுலயே என்ன காமனா இருக்குன்னா y2 காமனா இருக்கு. அதே மாதிரி x3 y4
இந்த ரெண்டுலேயும் பாருங்கள் x3 ப்ளஸ் x1 y4 இருக்குது. அப்போ இதுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா y4 காமனாக இருக்குது. அப்போ ஸோ இப்போ இந்த x1 y2 அப்புறம் x3 y2 இது ரெண்டும் காமனாக இருக்குது. அது ரெண்டு பக்கத்தை எழுதிக்கிறேன். இது ரெண்டை கிளப் பண்ணுறேன். அதே மாதிரி y4 உள்ளது இது ரெண்டும் பக்கத்தில் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த y1 உள்ள டேம் அப்போ இது ரெண்டையும் நான் பக்கத்தில் வச்சு எழுதிக்கிறேன். அப்போ x2 y3 ஒன்று இருக்குது. அடுத்து x4 y3 இது ஒன்று இருக்குது. இது ரெண்டும் காமன். இது ரெண்டும் y1 டேம் காமனாக இருக்குது. அதை ரெண்டும் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்னா y2 காமனாக எடுக்கலாம். ஸோ இப்போ y2 காமனாக எடுத்தோம்னா x1 மைனஸ் x3 வரும். இந்த ரெண்டுத்துலேருந்தும் நான் வந்து x1 மைனஸ் x3 வர மாதிரி எடுத்துக்கணும். அதனால் நான் மைனஸ் y4 காமனாக எடுக்கேன். அப்போ மைனஸ் y4 காமனாக எடுத்தோம்னா இந்த இடத்துல என்னவாயிரும்? ஸோ ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து y2 காமனாக எடுக்கலாம். அப்போ y2 காமனாக எடுத்தால் x1 மைனஸ் x3 வரும். இந்த செகண்ட் இதிலேருந்து நம்ம y4 மைனஸ் y4 காமனாக எடுக்கலாம். y4 காமனாக எடுத்தோம்னா மைனஸ் y4னா அப்போ x1 மைனஸ் x3ன்னு வந்துடும். ஸோ அடுத்து இந்த ரெண்டுலேருந்தும் என்ன காமனாக எடுக்கலாம்? y3 காமனாக எடுக்கலாம் இந்த ரெண்டுலேருந்தும். ஸோ y3 காமனாக எடுத்தோம்னா என்ன வரும்? x2 மைனஸ் x4 வரும். இந்த ரெண்டுலேருந்தும் எதை காமனாக எடுக்கலாம்னா மைனஸ் y1 காமனாக எடுக்கலாம். ஸோ y1 காமனாக எடுத்தால் x2 மைனஸ் x4 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்னா x1 மைனஸ் x3 காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்தோம்னா இங்கே வந்து y2 மைனஸ் y4 இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் எதை காமனாக எடுக்கலாம்னா x2 மைனஸ் x4 காமனாக எடுக்கலாம். ஸோ x2 மைனஸ் x4 ஸோ இன்ட்டு இந்த y3 இருக்கும், இங்கே மைனஸ் y1 இருக்கும். இது ரெண்டும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாத்திரக்கு இதில் இந்த மைனஸ்லேருந்து நான் மைனஸ் காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இந்த டைம் கிடச்சிரும். ஸோ இந்த இது வந்து நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம இங்கே ஆன்டி கிளாக் டைரக்ஷன் வைஸில் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இது வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். ஸோ இதை அனதர் ஃபார்மேட்டில் நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் பண்ணோம்ல, அந்த ஃபார்மேட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபஸ்ட் குவாட்ரினேட், செகண்ட் குவாட்ரினேட், தேர்ட் குவாட்ரினேட், ஃபோர்த் குவாட்ரினேட், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் குவாட்ரினேட் அகைன் எழுதிக்கணும். இந்த குவாட்ரினேட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ x1 இன்ட்டு y2, x2 இன்ட்டு y3 ப்ளஸ் x3 இன்ட்டு y4 ப்ளஸ் x4 இன்ட்டு y1 எழுதிக்கணும். மைனஸ் ஆஃப் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x4 y3 ப்ளஸ் x1 இன்ட்டு y4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ தான் என்னென்னா ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல். ஸோ half ஆஃப் ஃபஸ்ட் குவாட்ரினேட், செகண்ட் குவாட்ரினேட், தேர்ட் குவாட்ரினேட், ஃபோர்த் குவாட்ரினேட், அகைன் ஃபஸ்ட் குவாட்ரினேட். ஸோ இது ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்ல அதே மாதிரி இது பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம குவாட்ரிலேட்ரலோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.